அனைவருக்கும் வணக்கம். டுடேஸ் டாபிக் என்னன்னா, நம்மளோட எல்லா பாட்காஸ்ட்லயும் ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோமா? இப்ப வந்து சிவப்பு, அந்த மஞ்சள், பச்சைன்னு போட்டிருந்த மாத்த போறியா? இல்ல, அந்த போட்டிருக்கு கீழே இமேஜ் எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு தடவையும் போட்டி தேடி தேடி எடுக்கிறது கொஞ்சம் சலுப்பா இருக்கா? அதனால வரைய போறியா? அவதார்ஸ். எஸ், ஓகே, ஆரம்பிக்கலாமா? முடிச்சிடலாமா? வெள்ள கிரீனா தான் இருக்குது. உள்ள ஏதாவது போட்டுட்டு அப்புறம் முடிச்சுக்கலாம்டா. நோ நோ, நீ அந்த டீசர் பாக்கலன்னு நினைக்கிறேன். என்ன டீசர்? தலைவர் 171. ஓ, நீங்க ஆரம்பிக்கலாமான்னா நாங்க முடிச்சுக்கலாமான்றதா? அதுதான் ஆக்சுவல் டீசர். எதிர்பார்க்கல, சத்தியம் எதிர்பார்க்கல. நீ ஆரம்பிக்கிறியா? நான் என்ன ஆரம்பிக்கணும் இப்போ? இப்போ வந்து நம்ம வந்து ஆளுக்கு ஒரு அவதார் கிரியேட் பண்ண போறோம். ஆண்ட்ரூ லூமிஸ் மெத்தட்ல ஒரு சர்க்கிள் வரையணும். அதெல்லாம் நம்ம இன்டீரியர் லெவல்ல பண்றது. நீ கான்செப்ட் லெவல்ல ஏதாவது சொல்லு. திஸ் இஸ் மீ அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன், வழக்கமா நான் ஒரு சொல்ற டைலாகே நான் சொல்றேன். முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அதேதான். எப்படி பிடிச்ச பார்த்தேலா? இல்ல, நான் பிடிக்காம இருந்தது எனக்கு தான் கொஞ்சம் அதிகமா இருக்குது. என்ன ஆரம்பிக்கிறது? சரி, முதல்ல ஒரு லிஸ்ட் போடுவோம். நம்பர் 1 யோகா. நம்ம டிஃபைன் பண்ற மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு? இல்ல, சிலதெல்லாம் இருக்கு, ஆனா இந்த பாட்காஸ்ட்ல சொல்ல முடியாது. அண்டர்ஸ்டாண்ட், பாட்காஸ்ட்ல சொல்ற மாதிரி விஷயங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன? நமக்கு காமிக்ஸ் பிடிக்கும். என்ன ஹவுஸ்? சிஇஓ இந்த ஹவுஸா? 11ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறப்ப எப்படி வந்துட்டு இருந்த தெரியுமா? சிஇஓ இந்த ஹவுஸ் மாதிரி தான் வந்துகிட்டு இருந்தேன். போக்கிரி படத்துல வர மாதிரி சட்டை டி-ஷர்ட் போட்டு சட்டைக்குள்ள சட்டை அதெல்லாம் எழுதக்கூடாதா? ஓ, அதெல்லாம் ஒண்ணு எழுதிக்கலாம் அப்படிங்கிற. சரி, இருக்கட்டும். 2 சட்டை, 2 சட்டை. அதுக்கப்புறம் ஜஸ்டின் பீபரோட அந்த ஹை பூட்ஸ். வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கல. எல்லாம் பின்னாடி பருவத்துல இருந்து இருக்க வேண்டியதா இருக்கு. அதான், that is the life. ரெண்டாவது போட்டிருக்க பத்தி அதான் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்க்கு என்னங்கற நான் அர்த்தம் சொல்றேன். உங்க லைஃப வந்து மொத 20 வருஷம் ஒரு ஸ்லைஸ் வெட்டினேன்னா அவ்வளவுதான் லைஃப். அதுக்கப்புறம் லைஃப் இல்ல. லைஃப் இல்ல. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் நான் என்ன சொல்றேன், வந்து வாழ்க்கைய 8 பிரிச்சுக்கணும். 1 ஆப்பிள்ரா பிரேம், கட் 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 மினி பீஸ். இதெல்லாம் யாருக்கு இந்த ரெஃபரன்ஸ் புரியாதடா? புட் டுகெதர் 1 ஆப்பிள். சரி, இதெல்லாம் வந்து என்னோட தீமா நான் வச்சுக்குவோம். நான் போட்டேன்ல, இதே மாதிரி நீங்க 2 பேரும் ஒரு 5 என்ட்ரி கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1000 தான் இருந்தாலும் என்னோட ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ல வர்ற ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் வந்து கோகு தான். அடுத்தது வேற வழியே இல்ல, ஷோனன் தான். நைஸ். மூணாவதா ஒன்னு இறக்கணும்னா முதல் ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் இருக்கு தெரியுமா? அயன்மேன் மென்டர் பண்ணாத ஆக்சுவல் ஸ்பைடர்மேன். அதான் சொல்றேன். அதுல எந்த ஸ்பைடர்மேன் அதேதான். இன்னும் 2 கேட்டா, ஒண்ணு திங்கிறது, இன்னொன்னு தூங்குறது இல்லம்பியா? ஓடு ஆசா பணமா, ஒன்னு ஸ்லீப், இன்னொரு சோல். பாத்தியா? இதுல நீ ஒன்னு கவனிக்கணும், எல்லாமே எஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. கோகு மட்டும் தான் ஜி இருக்கு. அதே சான் கோகுன்னு போட்டா அது எஸ் ஆக்கிடலாம். எதிர்பார்க்கல எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேரக்டரா ஏதோ ஒரு சீரிஸோ ஆனிமேவோ இல்ல. அதாவது நான் வந்து என் ஸ்டைலுக்கு அப்படி போட்டுக்கிட்டேன். ஒரு கேரக்டரை டிஸ்டில் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் நான் பண்ணிக்கிட்டேன். தங்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி என்ன தோணுதோ சொல்லலாம். அது புதுசா சில பேர் கேட்டிருக்காங்களா, அந்த கொழுப்பு திமிரு. இல்ல, புதுசா சில பேர் கேக்குறாங்கல்ல, கிரீன் வரலையான்னு சொல்லிட்டு. அந்த திமிரு தெரியல, நீ சொல்லிதான் எனக்கு வந்து நான் பார்த்தேன். ஆணவம், எப்படியோ இலக்காரம். நீங்க 2 பேரும் ஆர்டிஸ்ட், அதனால நீங்க ஏதோ இந்த கிரியேஷன் ப்ராசஸ்ல இறங்கி இருக்கீங்க. எனக்கு என்னன்னே தெரியல இந்த 5 ஏன் வந்துச்சு. அது ஏதாவது அப்படி டவுட் கிளாரிஃபை பண்றேன்டா. நியாயமான கேள்விதானே. நம்ம இதுல குடி இருக்கிறவங்க நமக்கு தெரியும், இதை நோட்ஸா எடுத்துக்கிட்டா பின்னாடி எப்படி மாத்தலாம்னு. நீ வேற ஆரம்பிக்கும் போதே இவன் மெத்தடாலஜி சர்க்கிள் வரன்னு சொன்ன. சர்க்கிள் வரதுக்கு என்ன மெத்தடாலஜின்னு நான் மாத்திட்டு இருக்கேன். அடுத்ததான் ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் வந்து சிக்கமாரு போட்டுக்கோங்க. இங்க வந்தா கூட எஸ் வருதுனே. இதுடா மீதி 4 இருக்குடா. ஜான்ரா ஸ்போர்ட்ஸ், இதுவே எஸ் தானே. காமிக்ஸ் சாம் ரைமி, ஹாரி பாட்டர்.
சூப்பர் சூப்பர். அடுத்து ரெண்டும் பர்சனல். டிசர்ட் ஜஸ்டின் பீபர் சோர் ஸ்லீப் யூவன். ஓகே ஓகே ஓகே. இன்னொன்று சொல்லுமா? ஒன்னா வசதியா இருக்கும், ஒன்றும் அவசியம் இல்லை, இதுலயே நிறைய கவர் ஆயிடுச்சு. மூளை தான் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல நான் தொடாத ஒரு டாபிக் நம்ம ஏதாவது கேட்டீங்கன்னா சொல்லுவேன். ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் ரெக்கார்டிங்ல போட முடியுமா? என்ன இல்ல கட் பண்ணிடுவேன், டவுட்டே வேண்டாம். ஓ இதெல்லாம் வேற நம்ம சேர்த்தா அப்படி பக்கமே போக முடியல. வேற என்ன இருக்கு? வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ணாம இருந்திருக்கோமோ? அல்ல அதனால இந்த லிஸ்ட் போறது இந்த தென்னப்போம். ஏன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? கேட்டேன், திடீர்னு ஒரு அவதாருக்காக பண்ண ஆரம்பிச்சது, அது ட்ரிக் ஆயிடுச்சு. டெக்கின்னு போட்டுருங்க. இது ஒரு லிஸ்ட். முதல்ல ரெட்டுல இருந்து ஆரம்பிக்க போறோம். எத்தனை தடவை தான் என்னையும் முதல்ல அனுப்பி வேண்டியப்பா? இல்லடா உன்னால முடியும்டா, நீ போனாதான் இந்த ஒரு ராசி வரும்டா. இது நம்ம போன ராசி தானே, இது வரைக்கும் சேர்த்தா அப்படியே 50 வியூ தாண்ட மாட்டேங்குது. இந்த வியூவும் இந்த தடவை நீ வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். மொத்தமா கவுந்து அடிக்க போகுது. அது நடந்துக்கணும், பாத்துக்கலாம்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போற? ஆண்ட்ரூ லூமிஸ் மெத்தட்ல ஒரு சர்க்கிள்ல போட போறேன். போடலாம்டா, நான் இங்க கிளப் பண்றேன் ஃபர்ஸ்ட். இதுதான் சொன்னேன், சர்க்கிள் போடுறதுக்கெல்லாம் மெத்தட் சொல்லிட்டு இருக்கான். எடுத்தோமா பென்சில போட்டோமா சொல்லிட்டோமா தெரியும், அவ்வளவுதான் தெரியும். அவ்வளவுதான். அது வந்து இப்ப சொல்றதுன்னா அந்த சொல்றதுல சில கட்டிங் ஒட்டிங் பண்ண வேண்டியது. அது என்ன பிரச்சனைனா, நீங்க வந்து காம்பஸ் எல்லாம் வேலை பாக்குறீங்க, ஸ்கூல்ல நீங்க படிக்கல, உங்க மேக்ஸ் சார் உங்களுக்கு சரியா வளர்க்கல. அந்த சம்பவங்கள் அவங்க பண்ணதுனால சற்று பொங்கலாகி விட்டது. இப்போதைக்கு உள்ள வந்து கான்செப்ட் உள்ள இறக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே ஹேர்லைன் மட்டும் போடு. நீ உட்காந்து டிராயிங் கிளாஸ் மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்காத, பேருக்கு வரைகிற அவத்தா இருக்கு, ரூல்ஸ் வேற. கொடுப்பதை வாங்கி கொள்வேன். கோகு ஷோனன் ஆர் மோர் ஆர் லெஸ் கிளப்பபிள். அதுக்கு என்ன பண்ற? ரெப்ரசன்டேஷனா ஸ்பைக்கி ஹேர் கொடுக்க போற. அதான் பண்ண போறேன், எக்ஸாக்ட்லி அதான் பண்ண போறேன். நான் சொல்ல வந்தேன், நீ சொல்லிட்டேன். எப்படா இருக்கும் கோகுவோட மண்டை? எனக்கு மறந்து போச்சு, நீதான் கோகு வரைகிறவன். இப்போதைக்கு இவ்வளவுதான் உன் மண்டை. இது கோகு மாதிரி இல்ல, டாப் மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு என்னன்னா கொஞ்சம் இவன மாதிரியும் இருக்கணுமே அப்படின்னு பாக்குறேன். எனக்கு கோகு மாதிரி மொத்தமா வரைஞ்சு இப்படி அப்படி எல்லாம் வேண்டாம், நீ முதல்ல பண்ணல அதே பண்ணு. இப்படி பண்ணோம்னா எனக்கு கொஞ்சம் இது வந்து உன் தலை. இப்ப என்ன பண்றேன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை மட்டும் மேல தூக்கி விட்டுரு, அத மட்டும் எரேஸ் பண்ணு. ஓகே, திஸ் இஸ் யுவர் மண்டே. டெக்னிக்கல் டவுட். எஸ் கமிங். ஜெனரலா இதெல்லாம் வந்து லேயர் பண்ணி இந்த லேயர்ஸ் அப்படி எல்லாம் வந்து வர்க் பண்ண மாட்டோமா? ப்ரொபஷனலா பண்றது அப்படி. நீங்க ப்ரொபஷனல் கிடையாதா? நான் வந்து சும்மா உள்ளுலைக் பண்ணிட்டு இருக்கிற லெவல் தான் இது அப்படிங்கறதுனால ரொம்ப பெருசா எல்லாம் பார்க்காம இப்போ உனக்கு என்ன இருக்கோ அப்படியே பண்றது. அக்யூரேட்டா வரையும் போது ஐ வில் டூ இட் இன் லேயர்ஸ். அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் வரையறத காமிச்சிட்டு இருந்தா ரெக்கார்டிங் 5 மணி நேரம் போயிடும். சரி, இப்போதைக்கு இது சொக்கா வேலை. இப்படி ஒரு விஷயத்த போடுறோம். என்ன வச்சுக்கிற அந்த விய மூசொக்கால போட்டா கூட ஒரு லாஜிக் இருக்கு. சரி, சொக்காவில் எடுத்தாச்சு. இங்க வந்து சட்டை மேல எவ்வளவு பட்டன்? சட்டை மேல ஒரே பட்டன் தான். அடுத்து சோறு தூக்கம். நான் சிம்பிளா சூப்பரா ஒரு ஐடியா சொல்றேன். கண்ணை கட்டிட்டு தூங்குற மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அத போட்டுரு. ஆப்பிள் விஷன் ப்ரோ. அதேதான். பாவி நீதி தேவதை ஆயிடுவாடா. இது இல்ல, நீ இதே சொன்ன. நான் இதான் சொன்னேன். அதான் இவன் இதைத்தான் சொல்றான். ஐ நோ திஸ் பாய். ஜுட்சு கைசன் கோஜோ எடுத்துப்பாங்க. நான் அதான் சொல்றேன், நீ கோஜோ வரை சொல்லிட்டு இப்ப சோத்துக்கு என்ன போறேன்? ஓன் கைக்கில சிப்ஸ் பாக்கெட்டா? எஸ். ஒருத்தனை ஓட வரட்டியோ அதே சிப்ஸ் பாக்கெட். சிப்ஸ் பாக்கெட் சொல்லும்போது ஞாபகம் இருக்கு, ரீசன்ட்டா ஆட் வந்து பாத்தீங்களா? எம்எஸ் தோனி லேஸ் கோட் ஆட். அப்படியே என்ன? ஆமா, நல்லா இருக்கா? எம்எஸ் தோனியும் ஒரு ஆடியோ வச்சு ஒரு ஆட் எடுத்தாங்க. ஆடியன்ஸோட வாஸ் ஆடு கோட். யூ மீன் கோட் லைஸ்? எஸ்.
வந்து ஒரு மார்க்கெட்டிங் எம்எஸ்டி வச்சு பண்றாங்களா இல்லையப்பா அவ்வளவுதான் ஆதார். இது வந்து பின்னாடி ட்வீட் செய்யப்படும். வேலை முடிந்தது. ரைட். சாப் ஸ்பைடர்மேன் சாப்பு, இதுவும் சாப்பு, எல்லாம் ஓகே. ஆமா. அடுத்து கிரீனு தங்கல்ந்து போவதா எந்து போவதா? எதுவா இருந்தாலும் ஓகே. எதுவா இருந்தாலும் ஓகேன்னா நான் தங்கல் தான் போவேன். உன்னதே போயிடலாமே. என்னது சரி என்னது சென்றால் ரெண்டு சட்டை ஈஸி வாங்கலாம். ஸ்லைஸ் ஆஃப் லைஃபையும் யோகாவையும் கம்பைன் பண்ணிடலாம். அதுக்கு நீ என்ன பண்றன்னா ஓரேக்கி மாதிரி கண்ணு. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றது என்ன தெரியுமா பண்ற, அதே லூமிஸ் மெத்தட்ல தலைய வர அப்புறம் கண்ணை உள்ள வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். எதுக்கு பாயிண்ட் பண்ற? அந்த பக்கம் ரெண்டு காமிக்ஸ் போட்டலாம்னு பார்த்தேன். வேலை முடிஞ்சு பண்ணாத. என் கையில சிப்ஸ் பாக்கெட் கொடுத்த மாதிரி உங்க கையில காமிக்ஸ் புக் கொடுத்துக்கோ. அதான் பண்றேன். நீ பாயிண்ட் கூட பண்ணாத அப்படிங்கிறியா? ஒரே மாதிரி இருக்குமே, அப்படியே ஒரே மாதிரி இருக்குமே பார்த்தேன். நம்ம பாக்குற 40 பேருக்கு இதுக்கு மேல தேவையா அப்படிங்கிறியா? நம்மளால இவ்வளவுதான் முடியும். லைக் திஸ். உங்க நேரம் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல டேலண்ட் எப்ப அப்கிரேட் ஆகுதோ இல்ல இதுக்கு மேல டேலண்ட் எப்ப ஆகுதோ அப்ப வந்து இத ரீவிசிட் பண்ணி வேற மாதிரி வெளியா செஞ்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ரெண்டு சட்டை போட்டு வையுமா? இது யாரு ஸ்பைடர்மேனா பேட்மேனா? நோ, ஹி இஸ் போக்கிரிமேன். அடி உதை காந்து வச்சு இடி 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 சாயம்மா. நான் பேனா இருந்து சொல்றேன்மா, இது யார அடி பண்றாரு? என்ன டிஸ்க்ளைமர்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதான் என்னென்னலாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. நான் உண்மையிலேயே ரெண்டு சட்டை போட்டு சுத்திட்டு இருக்க வேண்டாது. ஆமா, கையில ஒரு கார் பேர் கட்டிட்டு இருந்தேன்ல, எங்க அதையும் போடு. இப்ப நீ என்ன பண்றேன்னா அந்த வெச்சிட்டாவோட விடோ ஸ்பீக் தர்ற. இன்னும் இறக்கு. இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு சொட்டையா உங்களுக்கு? இல்ல இல்ல அந்த விடோ ஸ்பீக் இன்னும் கீழ இறக்கு. இந்த பக்கம் இறக்க சொல்றியா? பொன்மா சொட்டையா இருக்க முடியாதா? எனக்கு பாடி சைஸ் ரொம்ப சின்னதா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால சரி தலையை சின்னது பண்ணிடலாம்னு பார்த்தேன். ஓஹோ, தலையை சின்னது பண்ணிடலாம்னு பார்த்தேன். அச்சோ அச்சோ, முன்னாடி சொன்ன வசனத்துக்கு இதையெல்லாம் லிங்க் பண்ணா எங்க போறது? கொஞ்ச நேரம் சும்மா அந்த உங்களை இழுத்து விடாதீங்க. போதும். அடுத்ததாக மிஸ்டர் கிரேஞ்ச் சென்டர்ல இருப்பாரு. அதனால ஸ்ட்ரெயிட் ஃபேசிங். ஓ அப்படி. இத நான் யோசிக்கவே இல்ல. இது என்னென்ன நோட்ஸ் இருக்குது? சிக்கமாரு, ஓட்ஸ், ஹெச்பி, இவன், டெக்கி. சிக்கமாரு ஒரு முடியை போட்டு விட்டுறலாமா? ஒரு கண்ணாடியை போட்டு விட்டுரு. எனக்கு மட்டும் எதுக்கு கண்ணாடி? நீ ஒருத்தன் தான் டெக்கின்னு போட்டிருக்க. கண்ணாடி போட்டாதான் டெக்கி, இல்லன்னா டெக்கி கிடையாது. நான் எப்படி கிளீனா இருந்தா கண்ணாடி? அவனும் கண்ணாடி தான். இல்ல நானும் தானே கண்ணாடி அப்படிங்கிற. இல்ல பேருக்கும் கண்ணாடி தான். போன வருஷம் போட்டானே, போன வருஷம் தான் போட்டிருக்கேன் கண்ணாடி. அப்படியா? நம்ம கண்ணாடி போட முடியாதா? ஏற்கனவே எக்ஸ்பிரஸ் எல்லாம் இடிக்குது. நமக்கு யாரு கண்ணாடி இல்லாம தான் சாட்டு. அவனுக்கு கண்ணாடி போடு, ஏன்னா அவன் டெக்கின்னு போட்டிருக்கான். இல்ல என்ன லாஜிக்? அது அப்படிதான் நாங்க பண்ணுவோம். அதுதான் டெம்ப்ளேட். நல்லா பண்றேன் டெம்ப்ளேட். அடுத்து என்ன பாயிண்ட் இருந்தது? இவனு இன்னொன்னு வந்து ஸ்போர்ட்ஸ். இங்க பாரு, டெக்கி யுவன் இருக்கா. ஒரு ஹெட்போனை மாட்டு, ஒரு கண்ணாடிய மாட்டு. மாட்டிடுவோம். இது கையில ஒரு வாண்டு கொடுத்துடலாம்னு பார்த்தேன். கையில ஒரு வாண்டு கொடுத்துடலாமா? அதுக்கு வந்து ரவுண்டு கண்ணாடியும் போட்டுட்டு மேல ஒரு எக்ஸ் போட்டுக்கலாம். கஷ்டப்பட வேண்டாம். அந்த லைட்னிங் ஸ்கார் லெஃப்டா ரைட்டா மறந்து போச்சு. ரைட் நான் போன ஹேர் ஸ்டைல் பண்ணணும். இப்படி பண்ணிக்கலாம். அடுத்தது கெட்டிதான் நல்லா இருக்குது. இவனை எங்க இறக்குறது? உங்களுக்கு அப்படி வந்து சிம்பலிசம் ஏதாவது வேணும், டிஷர்ட்ல ஏதாவது போடணும் அப்படின்னா லிங்கின் பார்க் சிம்பல் வேணா போட்டுக்கலாம். யுவன் வேணாம். லிங்கின் பார்க் ஓகே. இங்கே லிங்கின் பார்க் போஸ்டர் வரும். நோ போஸ்டர் இமேஜ் வரும். இமேஜ் ஒரு சிம்பிள் இருக்கா உங்களுக்கு? இருக்கா? ஓகே. அந்த இமேஜ் தாங்க எனக்கு அப்புறமா சென்ட் செய்யும். உங்களுக்கு தூக்கி வச்சா அப்புறம் பக்கத்துல வந்து ஸ்போர்ட்ஸுக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு வாலிபால் சுத்தம் பண்ணலாமா? ஸ்போர்ட்ஸ் வச்சாச்சு, சிக்கமாரு வச்சாச்சு, டெக்கி கண்ணாடிங்கிற என்ன லாஜிக்குன்னு தெரியல. இல்ல காலங்காலமா நம்ம ஊர்ல என்ன லாஜிக்? கண்ணாடி போட்டவன் தான் படிப்பான்னு லாஜிக் வச்சிருக்காங்களா இல்லையா? ஏன் வச்சிருக்காங்க தெரியாது, எதுக்கு வச்சிருக்காங்க தெரியாது, ஆனா இருக்குல்ல.
அவ்வளவு ஏன் காதல் கொண்டேன் படத்துல தனுஷ் கண்ணாடி போட்டு தானே வந்திருக்காப்ல. ஆமா வந்து போர்ட்ல பார்த்தோன்னே அப்படியே சால்வ் பண்ணிட்டு போயிடுவாரு தானே. ஆமா ஆனா ஆர்மி ஆபீசரா மாறினார்ல. ஆர்மி ஆபீசரா மாறா என்னடா காதல் கொண்டேனோ முன்னா துள்ளுவதில் போய் முன்னா சேர்த்துறாங்க. நான் சேர்த்து வேண்டாம் தனுஷ் பேண்ட் கிட்ட தான் அடி வாங்கணும். அடுத்து கோஆக்சிக் மக்களே நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். திஸ் இஸ் ரெட், திஸ் இஸ் ப்ளூ, திஸ் இஸ் கிரீன். இப்போ நீங்க ஆன் ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த கிராஃப்ட் இப்போ ஒரு செகண்ட் அப்படி ஃபேட் அவுட் ஆயிட்டு இல்ல ஃபேட் அவுட் ஆக எஃபெக்ட் கத்துக்கல அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பினிஷ்ட் ப்ராடக்டா மாறும். இதுதான் நம்ம சேனலோட ரெட் கிரீன் ப்ளூவோட இனிமே வரப்போற அவதார். அதுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லாத வீடியோ. கடைசியில் இப்ப சொன்ன பாத்தியா அதுதான் உண்மை.